இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம்னா, என் வீட்டு குட்டீஸ்ல இருந்து எனக்கு வரைக்குமே ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட்டான இந்த முட்டை தொக்கு ரெசிபி வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நான் இதில் ஏன் சேர்க்குறேன்னா, வெந்தயம் சேர்க்கறது இதில் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பூண்டு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் ஒரு 4ல இருந்து 5 பச்சை மிளகா கீண்டு சேர்த்திருக்கேன். இதுல பச்சை மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்து பாருங்க, இன்னமும் நல்லா இருக்கும். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும், ப்ரௌனா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 2 வெங்காயத்துக்கு வந்து 6ல இருந்து 7 தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். பழுத்த தக்காளியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே தொக்குக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கைவிடாம வதக்கி விடுங்க. தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், கடாயிலே ஒட்டாது. அந்த மாதிரி வரும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் 1/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து ஒரு கிளறி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ சாப்பாடு வேணால் போட்டு சாப்பிடலாம், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்குறேன். பாய்.